மாதா தொலைக்காட்சியின் இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 47. கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவிசாய்க்கிறார் அப்படின்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அக்கா வணக்கம். வணக்கம். அண்ணா வணக்கம். உங்க பேருக்கா? என்னோட பேர் மதுப்பிரியா. மதுப்பிரியா. நாதன் அண்ணா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா நீங்க இனி இது எங்களுக்காக சொல்ல போறீங்க. சொல்லுங்கக்கா. கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார்கள். சூப்பர்க்கா, அருமையான இறைவசம் சொன்னீங்க. இந்த இறைவார்த்தையினுடைய புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா, யாராவது நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்கன்னாக்கா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயமும் செய்வோம் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் கடவுள் நம்ம அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தோம்னாக்கா அவருடைய கட்டளைகள் இருக்கு பாத்தீங்களா, அது என்னென்ன இருக்குதோ அதை கண்டிப்பா நம்ம நிறைவேற்றுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். வாவ், சூப்பர். பயங்கரமான ஒரு தாட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நிறைவான ஒரு தாட்டா இருக்கு. தேங்க்யூக்கா, எங்களுக்காக சொன்னது ரொம்ப நன்றி. அப்பா வணக்கம். அம்மா வணக்கம். அக்கா வணக்கம். உங்க பேருப்பா? My name is Robert. ராபர்ட். அப்பா உங்க பேருமா? அந்தோனி அம்மாள். மரியா அக்கா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஸோ இனியதீங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை அப்பா ரொம்ப அழகா இங்கிலீஷ்ல சொல்ல போறாரு. அது அம்மா அப்படியே தமிழ்ல சொல்ல போறாங்க. ரொம்ப அழகா சொல்லுங்கப்பா. Those who belong to God listen to his words. சூப்பர். கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கின்றார். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. அண்ணா வணக்கம். வணக்கம். அக்கா வணக்கம். ஸோ உங்க பேரு? நாதன் மரியராஜ். நாங்க இன்னைக்கு 18வது வெட்டிங் ஆனிவர்சரி. சூப்பர். 18வது வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்க. இப்பதான் 10வது ஆனிவர்சரி கொண்டாடுற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. ஸோ மாதா தொலைக்காட்சி இது எங்கள் அனைவருடைய சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ. ஸோ இனியதீங்களே, அருமையான இந்த இறைவார்த்தைய புதுமண தம்பதியர் போல இருக்கக்கூடிய இந்த தம்பதியர் அழகா உங்களுக்காக சொல்ல போறாங்க. சொல்லுங்க. கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்ப்பார். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா கடவுளினுடைய சொல்லுக்கு ஏத்த போல இந்த 18 வருடமும் நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க அப்படின்றது சான்றா இருக்கும். தேங்க்யூ. சிஸ்டர் வணக்கம். உங்க பேரு? என்னோட பேர் கிஃப்டி ஃபெரன். கிஃப்டி ரொம்ப அழகான பேரு. சோ இனியதீங்களே, இன்றைக்கான இறைவார்த்தை கிஃப்டி ரொம்ப அழகா சொல்ல போறாங்க நமக்காக. சொல்லுங்க. கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்ப்பார். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ இந்த இறைவசனத்தை எப்படி நீங்க உணர்றீங்க? நான் எப்படி உணர்றேன் அப்படின்னா, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கணும்னா அவரோட வேர்ட்ஸுக்கு அவரோட வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கிறவங்களா இருக்கணும். அப்படிதான் நான் இதை உணர்ந்துக்கிறேன். வாவ், பயங்கரம். சூப்பரான புரிதல் உங்களுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஜோசப் ஐயா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மதுரை. இன்றைக்கான இறை வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி இதே எங்களுக்காக நீங்க சொல்லுங்க. கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார். பயங்கரமா ஆக்ஷனோட அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. அம்மா வணக்கம். வணக்கம். மரியே வாழ்க. பேருமா? லூர்து மேக்டலின் மேரி, வேளச்சேரி, சகாய மாதா பங்கு. ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. இன்றைக்கான இறைவார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இனி இது எங்களுக்காக சொல்லுங்க. கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கின்றார். சூப்பர். நம்ம கடவுளோட வார்த்தைகளை நம்ம கடைபிடிச்சு அதன் வழி நாம நடக்கணும். கடவுள் நமக்கு என்னைக்கும் துணையா இருப்பார். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க எங்களுக்காக. நன்றிமா. என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.